இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். பொதுமக்களுக்கு அச்சமூட்டும் வகையில் ஆக்ரோஷமான தன்மை கொண்ட பிட்புல் ராட்வீலர் நாய்களை புதியதாக வாங்கி வளர்த்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. மாணவர் அமைப்பின் தலைவர் ஷெரீப் ஒஸ்மான் ஹதி சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. இளைஞர்கள் பல்வேறு கட்டடங்களுக்கு தீ வைத்ததால் டாக்காவை மீண்டும் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது. இன்றைய செய்திகளில் தொடர்வது சிறிய இடை. இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். தமிழ்நாட்டில் டைப் 1 நீரிழிவு குறைபாட்டால் பாதிக்கப்படும் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பல்வேறு மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு நீரிழிவு மையங்களை தமிழ்நாட்டில் டைப் 1 நீரிழிவு குறைபாட்டால் பாதிக்கப்படும் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பல்வேறு மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு நீரிழிவு மையங்களை அரசு நிறுவியுள்ளது. நீரிழிவு குறைபாடு என்பது பொதுவாகவே அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.